இன்றைய வேத வசனம் யோசுவா 6:20. இக்காலங்களை ஓதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி அதை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக எரிகோ எனப்பட்ட ஒரு பெரிய சுவர் அவர்கள் கானான் தேசத்திற்குள் போகாதபடிக்கு தடையாய் இருந்தது. அப்போது கர்த்தர் அவர்களை வழிநடத்தினார். எப்படி என்றால், 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்துக் கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக போக வேண்டும். யுத்த வீரர்கள் அந்த 7 ஆசாரியர்களுக்கு முன்பாகவும் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாகவும் நடக்க வேண்டும். இப்படி 6 நாளும் ஆர்ப்பரியாமலும் சத்தமில்லாமலும் ஒரு முறை எரிகோவை சுற்றி நடந்து வர வேண்டும். 7வது நாளில் மாத்திரம் எக்காலங்களை ஊதிக்கொண்டு எரிகோவை 7 முறை சுற்றி வர வேண்டும். ஆர்ப்பரியுங்கள் என்று யோசுவா சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அதன்படியே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்தார்கள். 7வது நாளில் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று யோசுவா சொன்னார். இக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரியமானவர்களே, அன்று எக்காலங்கள் ஊதினதும் ஆர்ப்பரித்ததும் ஒரு விதமான துதி ஆராதனை. ஆங்கில மொழிபெயர்ப்பில் துதி ஆராதனை என்றால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் கீழ்ப்படிதலையும் குறிக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு தடையாய் இருக்கிற சுகம், ஆசீர்வாதம், உயர்வு, பலன், இப்படி எதுவாயினும் துதி ஆராதனை செய்து ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.